நமசிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என்நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். நட்சத்திரங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க. நம்ம யாரையாவது பார்த்தா கூட நம்ம என்ன கேட்போம், நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்போம். அந்த அளவு நட்சத்திரம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. 27 நட்சத்திரத்தை பற்றி நான் சொல்லும் போது, உங்களோட சந்திரன் நிற்கக்கூடிய நட்சத்திரம், லக்னம் நிற்கக்கூடிய நட்சத்திரம், லக்னாதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரத்துக்கான பலன்களையும் கேளுங்க. அந்த 3 நட்சத்திரத்துக்கு உண்டான பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன், வழிபாட்டு முறைகள் சொல்லியிருக்கேன். அதையும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா மிகச்சிறந்த யோகங்கள் கிடைக்கும். இப்போ நட்சத்திரங்களை வரிசையாக நம்ம பார்க்கலாம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கான பலன்களை பார்ப்போங்க. கிருத்திகை நட்சத்திரம் பார்த்தோம்னா 27 நட்சத்திரங்களில் 3வது நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. இந்த கிருத்திகை நட்சத்திரம் பார்த்திங்கன்னா உடைப்பட்ட நட்சத்திரத்தில் முதல் நட்சத்திரம். அது என்னங்க உடைப்பட்ட நட்சத்திரம்? இது பார்த்திங்கன்னா மேசராசியிலையும் இருக்கும், இப்போ 2வது காலபுருஷனுக்கு 2வது இடமான ரிஷப ராசியிலையும் இருக்கும். அதனால் இங்கேயும் அடுத்த வீட்லையும் சேர்ந்து இருக்கிறனால இது உடைப்பட்ட நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மேசத்தில் கிருத்திகை நட்சத்திரத்தோட முதல் பாதம், 2வது 3வது 4வது ஒரு நட்சத்திர பாதங்கள் பார்த்திங்கன்னா ரிஷப ராசியிலையும் இருக்கும். அப்போ இவங்களோட வடிவம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இது ஒரு நெருப்பு கொழுந்து மாதிரி தெரியும். இந்த கிருத்திகை நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு கேலண்டரில் பாருங்கள், கிருத்திகை நட்சத்திரம்னு போட்டிருக்கனால நீங்கள் வானத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அப்படியே தீக்கொழுந்து மாதிரியோ இல்லை நெருப்பு சுடர் மாதிரியோ ஒரு அம்பு மாதிரியோ இருக்கும். அது பார்த்திங்கன்னா ஒரு 6 நட்சத்திர தொகுதி. இந்த 6 நட்சத்திரங்கள் சேர்ந்து இந்த நெருப்பு சுடர் மாதிரியோ இல்லை அம்பு மாதிரியோ இருக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிருத்திகை நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரமும் சூரியனோட நட்சத்திரம். அதுலேயும் குறிப்பாக இந்த கிருத்திகை நட்சத்திரம் சூரியனோட முதல் நட்சத்திரம். அப்போ சூரியன் உச்சமாகக்கூடிய வீடு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மேஷ வீடு. இந்த மேஷ வீட்டில் கிருத்திகை நட்சத்திரத்தோட முதல் பாதம் இருக்குது. அடுத்து ரிஷபத்தில் இருக்கக்கூடிய இந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா சூரியனோட ஆதிக்கம் ப்ளஸ் சுக்கிரனோட ஆதிக்கம் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, குறிப்பாக கிருத்திகை நட்சத்திரக்காரங்க அவங்க நிறைய பேர் நான் பார்த்த வரைக்கும் சொந்த ஊரை விட்டு வெளியே வந்தவங்களா இருப்பாங்க. பூர்வீக ஊர்னா பாட்டன் முப்பாட்டன் காலத்து ஊர்லேருந்து கட்டாயம் வெளியே வந்தவங்களா இருப்பாங்க. அந்த சொத்தை கொஞ்சமாவது இழந்தவங்களா பார்த்திங்கன்னா இந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்காரங்க இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட அப்பா சைடில் 3 தலைமுறை, அம்மா சைடில் 3 தலைமுறையில் 2 கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க, இல்லை 40 வயசுக்குள்ளே கணவன் மனைவியை இழந்தவங்க, இல்லை கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ்கிறவங்க, இல்லை 40 வயது ஆகியும் திருமணம் ஆகாதவங்க, இந்த மாதிரி திருமண வாழ்க்கை பாதிக்கப்பட்டவங்க இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரங்க வீட்டில் கட்டாயம் இருப்பாங்க. இவங்களோட தலைமுறைகளில் பார்க்கும்போது என்ன அப்படின்னா, கன்னிப்பெண் சாபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கட்டாயம் இருக்கும். இந்த கன்னிப்பெண் சாபம் எதனால் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த வீட்டில் பெண் குழந்தைகள் பிறந்த உடனே இறக்கிறது, இல்லை திருமணத்துக்கு முன்னாடி இறக்கிறது, அந்த மாதிரி பெண் குழந்தைகள் பிறந்து இறந்துருந்து அதுக்கு சரியான வழிபாட்டு முறைகள் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா இந்த கன்னிப்பெண் சாபம் அந்த குடும்பத்துக்கு வரும். இதை எப்படிங்க சரி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆடி அமாவாசை இல்லை புரட்டாசி அமாவாசை இந்த நாட்களில் பெண் குழந்தைகளுக்கான ஒரு செட்டு துணி எடுத்து வச்சு நீங்கள் படையல் போட்டு சாமி கும்பிட்டுட்டு அந்த ட்ரெஸ்ஸை அடுத்தவங்களுக்கு குறிப்பாக ஒரு கன்னிப்பெண்ணுக்கு தானம் பண்ணும்போது வருஷம் நீங்கள் இதை செஞ்சுட்டு வரும்போது இந்த கன்னிப்பெண் சாபம் தீருங்க. இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த பெண் குழந்தைகளாகட்டும், அவங்களுக்கு பிறக்கக்கூடிய பெண் குழந்தைகளாகட்டும், நல்லபடியாக அவங்க வாழ்கிறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையாக இந்த வழிபாட்டு முறை பண்ணி கொடுக்குங்க. சரிங்க. சரி, இப்போ கிருத்திகை நட்சத்திரக்காரங்கள குணம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்ககிட்ட நல்லதும் கெட்டதும் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நீதிமானாக இவங்க நடந்துக்குவாங்கங்க. சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருக்கிறனால, சூரியன் செவ்வாய் அதுவும் இவங்க ஜாதகத்தில் வலுவாக இருந்துச்சு அப்படின்னா டாக்டர் ஆகிறதுக்கு, குறிப்பாக அறுவை சிகிச்சை நிபுணர் ஆகிறதுக்கு
ஒரு அரசியல்வாதி ஆகிறதுக்குங்க, ஐபிஎஸ் ஆகிறதுக்கு, ஐஏஎஸ் ஆகிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து இவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். சூரியனோட ஆதிக்கம் இருக்கும்போது வலது கண்ணில் கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு குறைபாடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அப்பா அம்மா மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. உத்தியோகத்தில் இவங்க தான் அது வந்து அங்கே லீடராக இருப்பாங்க. இவங்களுக்கு மேலே உயரதிகாரிகள் இருந்தால் கூட அந்த உயரதிகாரிகள் இவங்களோட பேச்சை கேட்டு இவங்கக்கிட்ட ஒரு ஐடியா கேட்டு தான் நடைமுறைப்படுத்துவாங்க. இந்த கிருத்திகையில் பிறந்தவங்க வந்து நிறைய பேர் படித்தவங்களா இருப்பாங்க. படிக்காதவங்களாக இருந்தால் கூட அவங்க வந்து ஒரு இடத்து சின்ன வேலைக்கு போனால் கூட அந்த இடத்துல ஒரு லீடராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குது. நல்ல அறிவாளிகள், படிப்பே இல்லைன்னா கூட நல்ல புத்திசாலிகளாக இருப்பாங்கங்க. எடுத்த காரியத்தை இவங்க வந்து ஒரே ஒரு சின்ன ட்ராபேக் இவங்ககிட்ட இருக்கும். ஒரு காரியத்தை வேக வேகமாக எடுப்பாங்க, ஆனால் அதை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க. இந்த விஷயத்தை மட்டும் இவங்க சரியாக பண்ணிக்கிறது நல்லதுங்க. இவங்களுக்கு சுய கௌரவங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. தன்னம்பிக்கை, தைரியம் சூப்பராக இருக்குங்க. ஆனால் சுய கௌரவத்துக்கு, சுய மரியாதைக்கு ஒரு இழுக்குன்னு வந்துட்டால் அந்த இடத்துல இருக்கவே மாட்டாங்க. அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு சுய மரியாதைக்கு முக்கியத்துவத்தை வருவாங்க. சுய ஒழுக்கமும் இவங்களுக்குள்ள சூப்பராக இருக்குங்க. நிறைய பயணம் பண்ணணும்னு நினைப்பாங்க. உடன் பிறந்தவங்ககிட்ட, தாய் தந்தையர்கிட்ட அதிக பாசம் இருக்கும். அதாவது ரிஷபத்தில் வரக்கூடிய அந்த கிருத்திகைக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட்ஸ் கொஞ்சம் அதிகம் பிடிக்கும். சுக்கிரன் நல்லா இருந்தார் அப்படின்னா ஜாதகத்தில் இனிப்பு அதிகமாக பிடிக்கும். நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் பசி வந்து இவங்களுக்கு பொறுக்கவே பொறுக்காது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எலும்பு பலம் இவங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. ரொம்ப விவாதம் பண்ணணும்னு நினைப்பாங்க. நிறைய வக்கீல்கள், நிறைய டீச்சர்ஸு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களா இருப்பாங்க. இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த அந்த வழிபாடு பண்ண வேண்டிய சித்தர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க ரோம ரிஷி சித்தர் வழிபாடு இவங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. ஆனால் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சமாதி அப்படி எதுவும் கிடையாது. கூகுளில் போட்டிங்கன்னா ரோம ரிஷி அப்படின்னா அவரோட ஃபோட்டோ இருக்குங்க. அவர் ஃபோட்டோவை எடுத்து வச்சு இல்லைன்னா மனசார நினச்சி ஒரு 48 நாள் ஊதுபத்தி காமிச்சு நீங்கள் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா உங்களோட வேண்டுதல்களை இவர் வந்து உங்களுக்கு சூப்பராக நிறைவேற்றி கொடுப்பாருங்க. இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஆரம்பிக்கக்கூடிய தசை சூரிய தசை. சூரியன் இவங்க ஜாதகத்தில் நல்ல வலுவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த திசை நடத்தும் போது அவங்களோட 6 வயசுக்குள்ள அவங்க அப்பாவுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கு. ஜாதகத்தில் சூரியன் வலுவாக இருக்கிற பட்சத்தில் அடுத்து இவங்க சந்திக்கக்கூடிய தசை சந்திர தசைங்க 10 வருஷங்க. அதுக்கப்புறம் 3வது தசையாக செவ்வாய் தசை 7 வருஷம். அடுத்து முக்கியமாக ராகு தசை இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 18 வருஷம் நடக்க போகுதுங்க. குரு தசை ஒரு 16 வருஷத்தையும், சனி தசையில் ஒரு 19 வருஷத்தையும் இவங்க கடக்க போகிறாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த கடவுளை வழிபாடு பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா முருகன் வழிபாடும் அக்னி பகவான் வழிபாடும் இவங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஏன் அப்படின்னா இந்த நட்சத்திர வடிவமே பார்த்திங்கன்னா அக்னி ஜுவாலையோட வடிவம்னு சொன்னேன். அதனால் முருகன் வழிபாடும் அக்னி பகவான் வழிபாடும் இவங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்குங்க. இவங்களுக்கான மரம் அப்படின்னு பார்த்தோம்னா அத்தி மரம் வாய்ப்பு கிடைக்கிறவங்க, இடவசதி இருக்கிறவங்க வளர்த்தலாம். இல்லைன்னா தினமும் ஒரு அத்திப்பழத்தையாவது சாப்பிடணும். குறிப்பாக கிருத்திகை நட்சத்திரம் வரனால அத்திப்பழம் தானம் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. இவங்களுக்கான விலங்கு அப்படின்னா ஆடுங்க. ஆடு வளர்க்குறது ரொம்ப நல்லது. இல்லைன்னா ஆடு வளர்க்குறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்க. உங்களுக்கான பறவை மயில் இறகு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து உங்களோட ஆஃபீஸில் வச்சுக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எந்த நட்சத்திரத்தை நாங்கள் பயன்படுத்தக்கூடாதுங்க அப்படின்னு கேட்டால் பூராட நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேதை நட்சத்திரம்ங்க. ஒரு முக்கியமான காரியங்களை பூராடம் நட்சத்திர நாளில் நீங்கள் வந்து பண்ணவே கூடாது. குறிப்பாக நிச்சயதார்த்தம், பெண் பார்க்குற நாள், ப்ளஸ் திருமணம் வைக்கக்கூடிய நாள், இந்த நாளெல்லாம் பூராட நட்சத்திரம் வரனால தவிர்த்துக்கோங்க. சுத்தமாகவே ஆகாது. ப்ளஸ் பூராடத்தை வந்து உங்களோட வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. உங்களுக்கான பூ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செவ்வரளி பூவும் செந்தாமரை பூங்க ரொம்பவே நல்லது. நல்லா அரளிப்பூ பாருங்கள், நல்லா செவ்வப்பாக இருக்குங்க அந்த அரளிப்பூ. குறிப்பாக உங்களோட தெய்வம் யாருன்னு சொன்னேன், முருகன்னு சொன்னேன். அந்த முருகனுக்கு செவ்வரளி பூங்கிறது ரொம்ப இஷ்டம். முருகனுக்கு கிருத்திகை நட்சத்திர நாளில் செவ்வரளி பூ சாத்தி வழிபாடு பண்ணுறது
உங்களுக்கு மிகச்சிறந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். உங்களுக்கான உணவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க, வற்றல் குழம்பு, வத்த குழம்புன்னு சொல்லுவோம் இல்லைங்க, மோரில் போட்டு வச்சாலும் சரி, இல்லை புளிக்குழம்பா வச்சு சாப்பிட்டாலும் சரிங்க. ப்ளஸ் உங்களோட நட்சத்திரம் வர நாள்னு அதை வந்து தானம் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. உங்களுக்கான பழம் அப்படின்னா பேரிச்சம்பழம் உணவாக எடுத்துக்கிறதும் அதை தானம் பண்ணுறதும் ரொம்பவே நல்லதுங்க. உங்களுக்கான நட்சத்திர கோவில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ காட்ட சுந்தரேஸ்வரர் கோவிலுங்க. இதை கூகுளில் போட்டிங்கன்னா வரும். இந்த காட்ட சுந்தரேஸ்வரர் கோவிலுக்கு கிருத்திகை நட்சத்திர நாளில் போயிட்டு வாங்க. இது உங்கள் நட்சத்திரத்துக்கு உண்டான கோவில். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர் முருகன் வழிபாடு, காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள், திருவான்மையூரில் இருக்கக்கூடிய மருந்தீஸ்வரர், இந்த 3 தெய்வங்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அளிக்கக்கூடிய தெய்வங்கள். இன்னொன்று அதிர்ஷ்டம் வரணும்னா என்ன மாதிரியான பொருட்களை பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட விசிட்டிங் கார்ட்லேயே ஆகட்டும், இல்லை உங்கள் ஆஃபீஸ்லேயே ஆகட்டும், பெரிய தேர் வடிவத்தை வந்து நீங்கள் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. எப்பயுமே உங்ககிட்ட ஒரு சின்ன கத்தி, பேனா கத்தின்னு சொல்லுவோம் இல்லைங்க, அந்த மாதிரி கத்தி வந்து வச்சுக்கோங்க உங்கள் பர்ஸில். அது உங்கள் சேஃப்டிக்கும் பயன்படும். இது வந்து உங்கள் நட்சத்திரத்தை ஆக்டிவேட்டும் பண்ணுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஆடு சிம்பிள், மயில் சிம்பிள் வந்து பயன்படுத்துறது நல்லது. முருகனோட படத்தை வந்து பர்ஸில் வச்சுக்கிறது, பால் சம்மந்தப்பட்ட உணவை சாப்பிட்றது, நவாப்பழம் சாப்பிட்றது, வாழைப்பழம் சாப்பிட்றது, ஆப்பிள் சாப்பிட்றது, இதெல்லாம் பண்ணுறதும் கிருஷ்ண வழிபாடும் உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும். இது வரைக்கும் நட்சத்திரத்துக்கான பலாபலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோங்க. இந்த நட்சத்திரத்துக்கு நான் சொன்ன குணாதிசயங்கள் அப்படியே மேட்ச் ஆகுமா அப்படின்னா, அதில் பார்க்குறதுக்கு சில விஷயங்கள் இருக்குங்க. அந்த உங்களுக்கு உங்கள் நட்சத்திராதிபதி எப்படி இருக்காரு உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். அவர் ஆட்சியாக இருக்காரா, உச்சமாக இருக்காரா, நீசமாக இருக்காரா, இல்லை வக்ரம் ஆயிட்டாரா, இல்லை அருமையான நல்ல இடங்கள்ல இருக்காரா, இல்லை மறைவு ஸ்தானங்களில் இருக்காரா, பகை பெற்று இருக்காரா, இந்த மாதிரி எல்லாம் பார்த்தோம்னா தான் நான் சொன்னக்கூடிய குணாதிசயங்கள் அப்படியே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தில் நிறைய டவுட் இருக்குது அப்படின்னா, இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க. இதை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க. நன்றி, வணக்கம்.